ஹலோ வெஸ் அனைவரும் வணக்கம். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நடந்த ஒரு சம்பவம் தான் இது. ஒரு கிராமத்துல ஹசீரா அம்மாவும் வந்துட்டு வராங்க. ஹசீரா மதராசியில படிச்சு முடிச்சுட்டு நல்ல ஒரு வேலைக்காக காத்திருக்கா. அவளுக்கு நல்ல ஒரு வேலையும் கிடைச்சது. அவ ஒரு பொது சேவையும் செய்வா. அதாவது நல்லவளும் கூட. ஏழை எளிய மக்களுக்கு நல்லாவே உதவி பண்ணுவா. அவங்க ஏழையும் கூட. இப்பதான் அந்த ஊர்ல பயங்கரமா மழை பெஞ்சிட்டு இருக்கு. அவங்க பக்கத்து ஊர்ல அவங்களுடைய அண்ணா இருக்காங்க. அவங்க வீட்டுல ஃபங்க்ஷன் நடக்குது. இப்ப நம்ம அங்க போயிட்டு இப்ப ஃபங்க்ஷன்ல கலந்துட்டு வரலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் புறப்பட்டு அவங்க போயிட்டு இருக்காங்க. இப்ப அது ரோடெல்லாம் தாண்டி ஒரு காட்டு பகுதியில நடந்து போயிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல தான் திடீர்னு ஹசீரா சத்தம் போடுறா, அலறா. திரும்பி பார்த்தா ஹசீரா கீழே விழுந்துடுறா. அவங்க அம்மா ஓடி வராங்க. அப்பதான் அவங்க ஒரு பெரிய பாம்பு ஒண்ணு நின்று இருக்குது. இப்ப கவனிக்கிறாங்க. இப்ப டக்குன்னு ஒரு குச்சி எடுத்து அந்த பாம்பு அடிக்கிறாங்க. அது சீறிட்டு வருது. இப்ப ஹசீராவை பாக்குறாங்க. ஹசீராவுக்கு பாம்பு கடிச்சு ரத்தம் ஓடிட்டு இருக்கு. அவசரமா ஹசீராவை அழைச்சிக்கிட்டு பக்கத்துல உள்ள ஹாஸ்பிட்டல் போறாங்க. செக் பண்ண டாக்டர் மயக்க நிலையில இருக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு தான் தெரியும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்ப நேரம் கிடக்குது. ஹசீராவுக்கு பல்ஸ் இறங்கிட்டே வருது. இப்ப அவங்க இறந்துடுறாங்க. இதை கேட்டு ஹசீராவோட அம்மா பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க. இப்ப அவங்க வீட்டுல ஹசீராவோட உடலை வச்சிருக்காங்க. பக்கத்திலேயே கடிச்ச அந்த பாம்பையும் வச்சிருக்காங்க. இப்ப கொஞ்ச நேரம் ஆகுது. இப்ப அவங்களுடைய சொந்த மொத்தம் வருது. எல்லாருமே சரி நேரம் ஆயிடுச்சு அடக்கம் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல தான் ஹசீராவையும் அந்த பாம்பியும் ஒன்னாவே எடுத்துட்டு போறாங்க. இப்ப பலரும் பலவிதம் பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த பொண்ணு என்ன பாவம் செஞ்சதோ, அதாவது சின்ன வயசுலயே இப்படி இறந்துட்டாள் அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க. இப்ப ஹசீராவோட அம்மாவுக்கு பயங்கரமா கோபம் வருது. இவருடைய மகள் தப்பானவள் இல்ல, அவ தப்பான வழியில எதுவும் செய்யல, ஏழை எளிய மக்களுக்கு நல்லதுதான் செஞ்சிருந்தா. இப்படி ஒரு சூழ்நிலை வரும்னு நான் கூட நினைச்சு பார்க்கல அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. இப்ப ஹசீராவை அடக்கம் பண்றாங்க. அடக்கம் பண்றதுக்காக குழி தோன்றாங்க. பயங்கரமான பாம்புகள்லாம் 2-3 பாம்பு வெளில வருது. இதை பார்த்துட்டு அதிர்ச்சி அடைஞ்சிடறாங்க. இப்ப ஹசீராவை குழியில இருந்து மேல தூக்குறாங்க. இப்ப வேறொரு குழி தோண்டி அதுல புதைக்கிறாங்க. ஆனாலும் ஹசீரா அம்மாவுக்கு இந்த நிகழ்வு மனதை விட்டு போவே இல்லை. வீட்டுல வந்து யோசிச்சுட்டே இருக்கிறாங்க. நம்ம மகளுக்கு அப்படி என்னதான் பிரச்சனை, எப்படி இதெல்லாம் நடக்குது அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஆனாலும் நேராவ ஹசீராவோட அம்மாவுக்கு தூக்கமே வரல. தன் மகள் என்ன பாவம் செஞ்சா, எதனால அவளுக்கு இப்படி நடக்குது அப்படின்னு அவங்க ரொம்ப யோசிக்கிறாங்க. தான் ராத்திரி 1 மணி ஆகுது. இப்ப அவளுடைய 2வது மகள் வேறொரு ஊர்ல படிச்சிருந்தா. இப்ப அவளை கூப்பிட்டு ஹசீராவோட கல்லறைக்கு அவங்க போறாங்க. ஹசீராவோட தங்கச்சி மதினா பேகம். மதினா அவங்க அம்மாவிடம் அம்மா அங்க போக வேணாமா அப்படின்னு எவ்வளவு சொல்றா. ஆனாலும் இல்ல நான் என்னுடைய மகளை போய் பார்த்துட்டு வரணும் அப்படின்னு திரும்ப அங்க போறாங்க. அங்க கல்லறையில 2 பேரும் நெருங்குறாங்க. அதிர்ச்சி. அந்த கல்லறையில 2-3 பாம்புகள் மேல படுத்திருக்கு. அவங்க 2 பேரும் அதிர்ச்சி ஆகுறாங்க. அம்மா எங்கம்மா போறீங்க, அங்க போக வேணாமா, வாமா அப்படின்னு கையை பிடிச்சி இழுத்துட்டு போறா. ஆனாலும் அவங்க அம்மா இல்ல என் மகளை பார்க்கணும், கல்லறையில போய் அழுதுட்டு வரேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆனா அங்க பாம்பெல்லாம் படுத்திருக்கு, நம்ம திரும்ப போனோம்னா நம்மளும் கிடைக்கும் அப்படின்னு அவங்க அழைச்சிட்டு போயிடுறாங்க. இப்ப மறுநாள் விடியுது. ஹசீராவோட அம்மாவுக்கு ஒரே ஏக்கமாவே இருக்கு. இப்ப திரும்பவும் அந்த கல்லறைக்கு போறாங்க. ஆனா அந்த கல்லறையில முன்பு பார்த்ததை விட 10-15 பாம்புகள் அங்க சுத்தி வருது. இதை கண்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. இப்ப உடனடியா அந்த ஊர்ல சாகப் இருக்காரு, மூத்த மத போதர். அவரு எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் அந்த ஊர்ல அவர் தான் ஆலோசனை கூறுவாரு. அவரை போய் ஹசீரா அம்மா பாக்குறாங்க. இப்ப அவர் சொல்றாரு, இது என்ன பிரச்சனை தெரியல, நீங்க ஏழை எளிய மக்களுக்கு எல்லாம் உதவி பண்ணுங்க, இந்த பிரச்சனை தானா தீந்துரும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்ப அவங்க வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து அவங்க வீட்டுல உள்ள அரிசி பருப்பு எல்லாம் எடுத்து ஏழை எளிய மக்களுக்கு எல்லாம் சாப்பாடு போடுறாங்க. இப்படி 10 நாள் கிட்டத்தட்ட சாப்பாடு போடுறாங்க. ஆனாலும் அந்த இடத்த விட்டு அந்த பாம்பு போவே இல்லை. இப்ப அவங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சி. இப்ப அவங்கள்ட்ட நகை மட்டும் தான் இருக்கு. கடைசியா அவங்கள்ட்ட உள்ள சொத்து நகை மட்டும் தான். இப்ப அந்த நகையை எடுத்து முழுவதும் வித்துட்டு அதையும் மக்களுக்கு சாப்பாடு போடுறாங்க. இப்பவும் அந்த பாம்பு அந்த இடத்த விட்டு அவங்க போவே இல்லை. ஆச்சரியம், அதிர்ச்சி. தனது மகள் அப்படி என்னதான் பாவம் செஞ்சா அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. இந்த இடத்துல திரும்பவும் சாகப்பு போய் சந்திக்கிறாங்க. இப்பதான் அவர் சொல்றாரு, உங்களுடைய மகள் வேற ஏதோ ஒன்று பண்றா, அவங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஃப்ரெண்ட்ஸுங்க இருந்தா, தோழிங்க இருந்தா ஏதாவது விபரம் கேளுங்க, உண்மை தெரியும் அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்ப அவங்களும் வீட்டுக்கு வராங்க. ஹசீராவோட நெருங்கிய தோழி ஒருத்தி இருக்கா. அவளிடம் போன் பண்ணி வர சொல்றாங்க. அவளும் வரா. இந்த இடத்துல ஹசீராவை பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு அவங்க கேட்கறாங்க. இப்பதான் அவங்க சொல்ல இவங்களே அதிர்ச்சி ஆகுறாங்க. அதாவது ஹசீரா அவங்க கூட தான் சேர்ந்து படிச்சா. இப்ப ஹசீராவுக்கு நிறைய பேரோட தொடர்பு இருக்கு. அதாவது அவருடைய Facebook, Instagram அப்படின்னு ஓபன் பண்ணி 70 பேரிடம் பேசணும் தெரிய வந்திருக்குது. அது மட்டும் இல்லாம 70 பேருக்கும் ஆபாசமா சாட் பண்ணது, வீடியோ அனுப்புனது அப்படின்னு கெட்ட விஷயங்கள் நிறைய அவருடைய மொபைல் இருக்கு. இப்பதான் அவர் சொல்றான், இது போல நிறைய பேரும் தொடர்பு இருந்தது அப்படின்னும், நான் எவ்வளவு சொன்னேன் ஆனா கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அவருடைய மொபைல் எடுத்து அனைத்து விதமான கெட்ட விஷயங்களும் அனைத்துமே டிலீட் பண்றாங்க. இப்ப திரும்ப போய் அந்த சமாதியில போய் பாக்குறாங்க, கல்லறையில போய் பாக்குறாங்க. அங்க எந்த பாம்புமே இல்லை. இப்பதான் சாப் சொல்றாரு, உங்க பெண்ணு எவ்வளவு பெரிய பாவம் செஞ்சிருக்கா. அதாவது இப்படிப்பட்ட பாவம் செஞ்சவங்க இறந்த பிறகும் பல பேருக்கு இந்த கெட்ட விஷயங்கள் பரவுது. மேலும் அவரோட தோழி சொல்றா, நிறைய பணம் சம்பாரிச்சா. அப்படி எப்படி சம்பாரிச்சா அப்படின்னா கெட்ட வழியில் தான் சம்பாரிச்சிருக்கா. நிறைய பேரிடம் சாட்டிங் பண்றது, மோசமான உடையை உடுத்திட்டு வீடியோ கால் பண்றது, இது மட்டும் இல்லாம ஆன்லைன் மூலமா பல விதமான மோசமான செயல்களில் ஈடுபட்டிருக்காங்க. இதனாலதான் இவங்களுக்கு நிறைய பணம் சம்பாரிச்சாங்க அப்படின்னு அவர் சொல்றா. இப்ப எல்லாத்தையும் தோண்டி பார்த்துட்டு
delete பண்றாங்க. delete பண்ணிட்டு உடனடியாக போய் கல்லறையில் போய் பார்க்குறாங்க. அங்கே ஒரு பாம்பு கூட இல்லை. இப்போதான் அவங்க எல்லாமே உணர்றாங்க. இப்போ சாகப் சொல்றாரு, உங்க பொண்ணு மேல இருந்த பாவம்லாம் முடிஞ்சிருச்சு, தீர்ந்துருச்சு. அதாவது அவ இறந்தோம், அவ செஞ்சிருந்த பல விஷயங்கள், பல பேர் அந்த கெட்ட விஷயங்களை பார்த்துருந்தாங்க. இப்போ எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு கிடைச்சிச்சு. அதனால இதுக்கு மேலே எந்த பிரச்சனையும் இல்லாமல் அப்படின்னும் அவர் சொல்றாரு. இப்போ அவங்களும் நிம்மதியாக வீட்டுக்கு வராங்க. அதாவது தனது மகள் இறந்தும் இவ்வளோ துன்பத்தை அனுபவிக்க கூடாது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஓகே, நம்மள இதை விட பிரச்சனை மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.